திருக்குரானில் ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் வரலாறை அல்லாஹ் பேசுகிறான். ஃபிரௌன் ஒரு கனவை காணுகிறான். பிறக்கக்கூடிய ஒரு ஆண் குழந்தை அவனுடைய ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றும் என்பதை போன்று ஒரு கனவை காணுகிறான். எனவே பிறக்கக்கூடிய எல்லா ஆண் குழந்தைகளையும் அவன் கொல்லுவதற்கு உத்தரவிட்டு விட்டது மட்டுமல்ல, எல்லா ஆண் குழந்தைகளையும் பிறந்த ஆண் குழந்தைகளை கொன்று குவித்தான். ஆண் குழந்தைகளே இல்லாத அளவிற்கு. ஆனால் அல்லாஹ்வினுடைய நாட்ட பிரகாரம் அல்லாஹு ஜல்ல சுபஹானஹு தஆலா ஃபிரௌனுடைய அந்த அரண்மனை வளாகத்திலேயே ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பிறக்கச் செய்து சில நாட்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய தாயார் பாலூட்டுகிறார்கள். பாலூட்டி தன்னுடைய மகனை, பச்சிலம் குழந்தையை ஒரு மரப்பெட்டியில் வைத்து ஆற்றில் விட்டு விடுகிறார்கள். ஃபிரௌனும் ஃபிரௌனுடைய மனைவியும் அந்த ஆற்றின் பக்கம் செல்கிற போது யதார்த்தமாக அந்த மரப்பெட்டி கண்ணிலே படுகிறது. அதை திறந்து பார்க்கிறார்கள். உள்ளே பச்சிலம் குழந்தை. அந்த குழந்தையை பார்த்தவுடன் வளர்க்க வேண்டும் என்கிற ஆசையும் அல்லாஹ் போட்டு விடுகிறார். அந்த குழந்தையை எடுத்து வளர்க்கிறார்கள். அந்த குழந்தைக்கு பால் ஊட்டுவது யார்? அறிவிப்பு செய்கிறார் ஃபிரௌன், இந்த குழந்தைக்கு பால் ஊட்ட வேண்டும். செவிலித்தாய்மார்கள் ஏராளமான நபர்கள் வந்து பால் ஊட்டுறாங்க. ஆனால் யாரிடத்திலேயும் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பால் குடிக்கவில்லை. யார் தாயாக இருந்தார்களோ, யார் பெற்றெடுத்தார்களோ அவரிடத்தில் மட்டும்தான் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பால் குடித்தார்கள். அவர்களையே அல்லாஹு ஜல்ல சுபஹானஹு தஆலா பால் ஊட்டுவதற்கு செவிலித்தாயாக நியமிக்கப்பட்டார்கள் ஃபிரௌன்.